ஆசைப்படுகிறேன். வேத வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாங்களா? இந்த புதிய ஏற்பாட்டில் வேதாகமத்தின் காலத்துல யோவானின் சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவராக இயேசுவை குறித்து வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 21வது அதிகாரத்துல 3வது வேத வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் சத்தமா படிக்க கேட்கலாமா? யோவான் 21வது அதிகாரம் 3வது வேத வசனம் தெளிவாக படிக்க கேட்கலாம். தமிழ் படிக்க கேட்கலாம். சீமோன் பேதுரு என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் ஒன்றும் அகப்படவில்லை. யோசிச்சு பாருங்க, ஒன்றும் அகப்படவில்லை. ஏதோ நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போனோம், வேலை கிடையாது, வீட்டுக்கு திரும்பிட்டு அப்படி இல்ல. வேதாகமத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த நைட்டெல்லாம் வலையை வீசி வீசி அவர்கள் போட்டிருந்த அந்த மேல் அங்கி மேல் வஸ்திரம் அந்த அப்படியே கிழிஞ்சு தொங்குச்சுங்களா. வேதாகமத்தின் ஆராய்ச்சியாளர்கள் பதிவிட்டு இருக்கிறாங்க. அந்த வலையை வீசி வீசி வெறுமையா எடுத்து எடுத்து அவங்க குடிக்க கொண்டு போனாங்க. பாத்தீங்களா தண்ணி அந்த கப்பல் அந்த போட்டுல அவங்க வச்சிருந்த அந்த 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 துருத்தில் அந்த டப்பாவில் இருந்த தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சுங்களாம். வேதாகமத்தின் ஆராய்ச்சியாளர்கள் பதிவிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட எப்படி 73 லிட்டருக்கு மேல தண்ணி குடிக்க அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. 73 லிட்டருக்கு மேல 73 லிட்டருக்கு மேல தண்ணி எல்லாம் காலியாகி போச்சு. ஏன்னா வலையை வீசி வீசி அலைச்சல் பட்டுட்டாங்க, அழைச்சிட்டாங்க. நன்மை கிடைக்காம, வருமானம் கிடைக்காம அழைத்து போயிட்டாங்க. உங்களை கர்த்தர் விடுவிக்க அழைக்கிறார் என்றால் நீங்கள் அலைச்சல்களை பார்க்கும்படியாக, அந்த அலைச்சலை மாற்றும்படியாக, இரண்டாவதாக உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் கையை தட்டுங்க, கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக அலைச்சல் எங்க உருவாகுதுன்னா உங்கள் வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய வருமானத்துல. நீங்க எதிர்பார்க்கிறீங்க, ஐயோ ஆண்டவர் எனக்கு தருவார், ஆண்டவர் செய்வார், அப்படி எதிர்பார்த்து சில நேரத்துல மனசு நம்பி போகும்போது, கர்த்தரை விட்டு போகும் பொழுது, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா ஆண்டவரை விட்டு விலகிதான் விட்டுதான் மறுபடியும் போறோம் வேலைக்காக. ஒண்ணுமே இல்லை. இப்ப இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா விசுவாசத்தவரா இல்ல, இவங்க ஆண்டவரை நம்பினவங்களா இல்ல. இந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்கன்னா எரேமியா 4வது அதிகாரம் வசனம் 1 சொல்லுது பாருங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட மறுபடியும் மனம் திரும்பினீங்கன்னா மனம் திரும்பாத ஒரு சூழல் இருக்கிறாங்க இவங்க எல்லாம். இப்ப வலைய வீசி வீசி அவங்க துணி கிழிக்கப்பட்ட அவங்க தண்ணி எல்லாம் காலியாகி சோர்ந்து போய் என்ன பண்றாங்க? நைட் எல்லாம் யோசிச்சு பாருங்க. மீன் பிடிக்கிற அந்த வலையை யாரெல்லாம் பார்த்திருக்கிறீங்க? மீன் பிடிக்கிற வலை யாரெல்லாம் பார்த்திருக்கிறீங்க? ஏரிக்குள்ள பிடிக்கிற மீன் இல்ல, கப்பலுக்குள்ள பிடிக்கிற மீனோட வலையாள பார்த்திருக்கிறீங்க. அந்த வலை கிழிஞ்சா போகாது. ஒரு சில குறிப்பிட்ட ஒரு வெயிட் வரைக்கும் தான் தாங்கும். இவங்க நைட்டெல்லாம் வேலையை செஞ்சு செஞ்சு வருமானம் கிடைக்காம அலைஞ்சு திரிகிறாங்க. அப்படியே அலைஞ்சு என்ன பண்றாங்க? கரைக்கு திரும்புறாங்க. இன்னைக்கு எத்தனையோ விதமான கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள இந்த வேலை ஸ்தலத்துடைய காரியத்துல அலைஞ்சு திரும்பிட்டு இருக்கிறாங்க. நிரந்தரமான ஒரு வேலை இல்ல, நிரந்தரமான ஒரு வருமானம் இல்ல, நல்லா எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளக்கூடிய வேலையை இழந்திருக்கிறாங்க சில கிறிஸ்துவர்கள். இங்க ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது, இவங்க எந்த அலைச்சல பார்க்கிறாங்க? வேலையில வருமானம் இல்லாத அலைச்சல பார்க்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் குடும்பங்கள், எங்க குடும்பங்கள் எப்படி இருக்கு? ஒரு மாசத்துல ஒரு வாரம் சந்தோஷமா இருக்கிறோம், அடுத்து 3 வாரம் 4 வாரம் வறுமையா இருக்கிறோம். ஒரே ஒரு காரணம், அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் நம்ம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஐஸ்வர்யத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய வேலையில சரியான ஒரு நீதி இல்லாம, பரிசுத்தம் இல்லாம அலைஞ்சு திரிந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளே, உங்களுடைய வேலை ஸ்தலத்தை கர்த்தர் மாற்றும்படியா, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதம் வரும்படியாய் அலைச்சலை கர்த்தர் இல்லாமல் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆண்டு சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஜோர ஒரு ஆண்டு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் அலைச்சலை கர்த்தர் இல்லாமல் பண்ண போகிறார். வசனம் சொல்லுகிறது, ஒரு மீன் அக முடியாம இவங்க எல்லாருமே வெறுமையா கரைக்கு திரும்பிட்டாங்க. கரைக்கு திரும்பின மாத்திரத்துல இயேசு நிற்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு நிற்கிறார். இயேசு நின்று சொல்றார். என்ன சொல்றார்? இப்ப எல்லாம் அலைச்சலோட வந்தாங்க, இப்ப அலைச்சல் இல்லாத ஒரு சூழ்நிலை வருது. முதலாவது அலைச்சல் மாறுபடியாய் ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். இங்க இரண்டாவது அலைச்சல் மாறுபடியாய் கர்த்தர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்யறார் தெரியுமா? அதே அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு சத்தம் படிக்க கேட்கிறோம். 5வது வேத வசனமா நோக்கி என்றார்கள். படகுக்கு வலதுபுறமாக ஓடுங்கள். அப்பொழுது கையை தட்டுங்க சிஸ்டர், கைகளை தட்டி ஒரு ஆணை சொல்லுங்க பாருங்க. இங்க அலைச்சலை மாற்றும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வல்லமை அந்த படகுல வந்தது. முதலாவது உங்கள் அலைச்சல் மாறும்படியா கர்த்தர் உங்க ஜெபத்தை, உங்க சத்தத்தை கேட்கிறார். உங்கள் அலைச்சல்களை கர்த்தர் மாற்ற வேண்டும். இரண்டாவது அவர் எதிர்பார்க்கிறார் அவர் வார்த்தையோட வல்லமை. அவர் உங்களோட வர ஆசைப்படுகிறார். அவர் உங்க குடும்பத்துல ஏற ஆசைப்படுகிறார். உங்க வேலை தளத்தின் மேல் அவர் ஏறி வர ஆசைப்படுகிறார். உங்க எல்லைக்குள்ள அவர் வர ஆசைப்படுகிறார். ஆண்டவருடைய வல்லமை படகுக்குள்ள வந்தது. ஆண்டவருடைய வார்த்தை படகுக்குள்ள வந்தது. வந்த உடனே அலைச்சல்கள் இல்லாமல் ஆண்டவர் அலைச்சல் இல்லாதபடிக்கு 153 பெரிய பெரிய மீன்கள் வலைகள் கிழிக்கத்தக்க விதமாக கப்பல் இடங்கள் நிரம்பி இடம் கொள்ளாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அலைச்சல்களை இல்லாமல் பண்ணுகிற கர்த்தருக்கு இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுத்தாங்க அவங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் குடும்பத்தில் அலைச்சல் வருவதற்கு ஒரே காரணம், சபைக்கு நம்ம வேதத்தை கொண்டு வருவோம், ஜெபிப்போம். குடும்பத்துக்குள்ள ஜெபமும் வார்த்தையும் இருக்கவே இருக்காது. சபைக்குள்ள நம்ம ஜெபிப்போம், ஆனா வேலைத்தலத்துக்கு போகும்போது வேலைக்காரத்துக்கு நம்ம ஜெபிக்க மாட்டோம். இங்க இவங்களுடைய படகுக்குள்ள வல்லமை வர விட்டாங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க, திரும்பிட்டாங்க. விசுவாசம் இல்லாத ஆண்டவர்கிட்ட பின்மாற்றம் அடைந்த இந்த சீசர்கள் மறுபடியும் கர்த்தரை என்ன பண்ணிட்டாங்க? கிளீவ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே நடக்கிற அற்புதம், எந்த இடத்துல அலைஞ்சு திரிஞ்சாங்களோ அதை கர்த்தர் சற்று வித்தியாசமாய் அழைத்து தெரியாதபடி ஆசீர்வதித்தார். அழைத்து தெரியாதபடி ஆசீர்வதித்தார். பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களை வேண்டியும் அளவில்லாமல் நேசிக்கிற தேவன். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வேத வசனத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் தேவனுடைய நம்பிக்கை இருக்கிற மக்களுக்கு நேராக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வேத வசனத்துல அநேக மக்கள் ஆண்டவரை விட்டு விலகி போறாங்க. சில பிரச்சனை வருது, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, பஞ்சம் வருது, பெரிய பெரிய போராட்டம் வருது. வந்த உடனே எல்லாம் மறுபடியும் என்ன பண்றாங்க? ஆண்டவரை விட்டு விலகி போன அதே மக்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியை தேடி போய் உங்கள் கர்த்தர் கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க ஆண்டவர் கிட்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 19வது வேத வசனம் சொல்லுகிறது. சாமுவேல் இடத்துல அந்த மக்கள் முறையிடுகிறாங்க. முறையிட்ட மாத்திரத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? உங்கள் அக்கிரமங்களை விட்டு நீங்க வெளியே வாங்க, உங்கள் பொல்லாப்புகளை விட்டு நீங்க வெளியே வாங்க, நீங்க மனத்திருப்பதற்கு நேராக பிள்ளைகளை மாறுங்க. நீங்க நீதிமன்ற மாறும் பொழுது, அவன் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவன் நம்பி இருக்கிற மக்களை, அதாவது 22வது வசனம், அவன் நம்பி இருக்கிற மக்களை இஸ்ரவேலின் தேவன் ஒரு நாளும் கைவிடவே. ராமன் கையில தட்டு ராமன் சொல்ல பார்க்கலாம், கைவிட மாட்டார் ஐயா. ஆண்டவர் சபைக்கா நீங்க பிரயாசப்படுற எண்ணம் கைவிடப்பட முடியாது ஐயா. நீ எதிர்பார்த்து இருக்கிற காரியங்களை ஒரு நாள் கர்த்தர் தடை செய்ய விட மாட்டார். உங்களுடைய திட்டங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் அலைஞ்சி திரிகிறதை கர்த்தர் முற்றிலுமாய் அருவருக்கிறார், வெறுக்கிறார். ஆண்டவர் பிள்ளையுடைய வாழ்க்கையில சமாதானமா வந்து பரிசுத்தமா வந்து விசுவாசமா நன்மை எடுக்கணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல யுத்தத்திற்காக நீங்க புறப்படுங்க, கடினமான சூழ்நிலை நீங்க மேற்கொள்ளுங்க, அதெல்லாம் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வேதாகமத்தின் வழியில ஆண்டவரை விசுவாசிச்சு அவருக்கு வைராக்கியமா எழுப்புகிற தேவ பிள்ளைகளை மேல் மேல் கர்த்தர் உங்களை சித்தம் வைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாமல் கலங்காமல் இருக்கும்.